நம்ம பிளவுஸ்ல யூஸ் பண்ற இந்த ஃப்ரண்ட் பெல்ட் ஷேப் வந்து நம்ம எப்படி ப்ராப்பரா கட் பண்றது, எக்ஸாக்டா மெஷர்மெண்ட் எப்படி வந்து பேட்டர்ன்ல இருந்து எடுத்து கட் பண்றதுன்றதை இந்த வீடியோல பார்க்கலாமா? இது வந்து நான் இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை பேக் பேட்டர்ன் மேல ஃப்ரண்ட் பேட்டர்ன் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சைடு லென்த் வந்து எவ்வளவு இருக்குன்றத மெஷர் பண்ணிக்கணும். இந்த சைட்ல லென்த் மெஷர் பண்றப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட் இங்க முடியிற இடத்துல இருந்து கீழே வரைக்கும் மெஷர் பண்ணணும். எக்ஸ்ட்ரா வந்து மேலே ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கணும். எதனால இந்த இடத்துல நம்ம ஒரு டாட் வந்து 1/2 இன்ச்சுக்கு பிடிப்போம். அதனால இங்கேருந்து மேலேருந்து நான் ஒரு 1/2 இன்ச் இந்த ஹைட் முடிகிற இடத்துல இருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் வச்சு இந்த டேப் வந்து மெஷர் பண்ணிக்கணும். இங்கே 4.5 இன்ச் இருக்குது. இதை வந்து சைடு ஹைட்டாக எடுத்துக்கணும். இதே மாதிரி இந்த சைட்லையும் நம்ம சைடில் சீம் அலவன்ஸ் லைனை இப்படி வச்சுட்டு இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும். இங்கே 3 இன்ச்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணும். இதில் தையலுக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு கீழே பெல்ட் பீஸ் மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைட் நம்ம மெஷர் பண்ண இந்த 4.5 இன்ச்சஸ் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு வந்து நம்ம 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். அதை வந்து எப்படி எக்ஸாக்டா மெஷர் பண்றதுன்னா நம்மளோட இடுப்பு சுற்றளவை 4 டிவைட் பண்ணி மார்க் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட இடுப்பு சுற்றளவு வந்து 32 இன்ச் அப்படின்னா இதை அப்படியே டிவைட் பண்ணி 8 இன்ச் மார்க் பண்ணணும். பிளஸ் ஹூக் ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/4 இன்ச். ஸோ 8.25 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த சைடு சீம் அலவன்ஸ் சைடில் வந்து தையலுக்கு 1.5 இன்ச் அதையும் மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணும். இது வந்து தையலுக்கு சைடில் மெஷர் பண்ண இந்த லென்த்தை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த சென்டர்ல இருந்து இங்கே 4 இன்ச் வச்சிருக்கீங்கன்னா 4 இன்ச், 3.5 இன்ச் வச்சிருக்கீங்கன்னா 3.5 இன்ச். இந்த இடத்துல இங்கே எவ்வளோ ஹைட் வச்சிங்களோ இந்த ஹைட்ல இருந்து ஒரு 1 இன்ச் வரைக்கும் நம்ம கீழே இறக்கிக்கலாம். இந்த இடம் வழியா நம்ம இப்படி வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். இது வந்து கனெக்ட் பண்ணி இப்படி எடுத்துட்டு போறது வந்து நீங்க இந்த அளவு வந்து நம்ம இங்க வந்து இந்த டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இங்க எவ்வளோ லென்த் இருக்கோ அதை வந்து இங்க மெஷர் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இங்க இருந்து இங்க 4 இன்ச் இருக்கு. திரும்ப இந்த டாட்டை விட்டுட்டு இங்க இருந்து இந்த சைடு பாயிண்ட் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். 11.5 இன்ச் இருக்கு. இந்த 11.5 இன்ச்சுக்கு வந்து எங்க வருதோ அங்கதான் இந்த பெல்ட் பீஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இந்த இடம் வரைக்கும். அப்போ உங்களுக்கு இந்த சைட்லயும் நமக்கு கிராஸ் போகும். இந்த மாதிரி இந்த இடம் வந்து நமக்கு தேவையான இடுப்பு சுற்றளவு நம்ம கரெக்டா மெஷர் பண்ணி மார்க் பண்ணிருப்போம். இதை அப்படியே வச்சுக்கணும். இந்த சைடு மட்டும் கிராஸா வந்து மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி இந்த சைடு ஸ்ட்ரைட்டா எடுக்கிறனால எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு அந்த போட் ஷேப் வரணும்னா ஒரு 1/4 இன்ச் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ டாட்டர் லைன் நான் எங்கெல்லாம் மார்க் பண்ணிருக்கேனோ அதுதான் பெல்ட்டோட கட்டிங் ஷேப். கீழே இருக்கிற இந்த 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் இதோட சேர்த்து கட் பண்ணணும். இங்கே வரைக்கும் நமக்கு இப்போ ப்ராப்பரா ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்படிதான் நம்ம வந்து பெல்ட் பீஸ் வந்து கட் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மேலே எடுத்து வச்சு இதே மாதிரி உங்களோட பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்களும் பேட்டர்ன் போட்டு கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட 3 டேஸ் பிளவுஸ் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. கிளாஸஸ் வந்து அக்டோபர் 29, 30, 31 இந்த 3 டேஸ் வந்து கனெக்ட் பண்ண போறோம். நீங்க செல்ஃப் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த 3 டேஸ் 3 டாட் பிளவுஸ் மெஷர்மெண்ட் கிளாஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் ஃபர்தர் டீடைல்ஸ் அதுல ஷேர் பண்றேன். தேங்க்யூ.